الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹுவின் அருள் நாடி ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கும் நம்மனைவர் மீதும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கடந்த வார ஜும்மா உரை முக்கியமானதொரு கருத்தோடு முத்தாய்ப்பாக அதனை வைத்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்று. எந்த ஒரு கருத்தினை கடந்த வாரம் முத்தாய்ப்பாக வைத்து ஜும்மா உரை முடிவுக்கு வந்ததோ அதே கருத்தை வைத்து இவ்வாறு ஜும்மா உரையை நாம் துவங்க வேண்டும். அது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். லா யஸ்லுஹு ஆஹிரு ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தினுடைய பிற்பகுதியினர் சீரடைய முடியாது இல்லாமா சலுஹபிஹி அவ்வலுஹா, இந்த உம்மத்தினுடைய முந்தைய சமுதாயத்தவர்கள் முந்தைய தலைமுறையினர்கள் எந்த வழிமுறையை கையாண்டு சீரடைந்தார்களோ அதே வழிமுறையை கையாளாமல் இன்றைய இந்த உம்மத்தின் சீர்திருத்தமும் முன்னேற்றமும் சாத்தியமில்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம்களுடைய வெற்றியும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இன்றைய காலகட்டத்திற்கும் ஒரே மாதிரியானது தான். அடிப்படையான வழிகாட்டுதல்கள் குர்ஆனிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிகாட்டுதலுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து விளக்கமும் அளித்திருக்கின்றார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் என்னென்ன வழிமுறைகளை கையாண்டு அசாதாரணமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டார்களோ அதே வழிமுறையின் மூலமாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலைகளையும் நாம் எதிர்கொண்டாக வேண்டும். எந்த வழிமுறைகளை கையாண்டு அவர்கள் சமுதாயத்திற்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார்களோ, சமுதாயத்தை வளர்ச்சியடைய செய்தார்களோ அதே வழிமுறையின் மூலமாகத்தான் இன்றைக்கும் வாழுகிற உம்மத்தே முஹம்மதியா தங்களுடைய சீர்திருத்தத்தை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை பெற முடியும். வேறு வழியே இல்லை. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பணியையும் நிறைவேற்றி முடிப்பதற்கு விவேகம் நிறைந்த வியூகம் மிக முக்கியமானது, தவிர்க்க முடியாதது. புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும். எதை எடுத்தாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற ரீதியில் செய்ய முடியாது. அவசர கோலத்தில் எந்த காரியத்தையும் பார்க்க முடியாது. ரொம்ப எளிமையாக நம்முடைய வழக்கு பாஷையிலே, தமிழ் வழக்கு உலகிலே ஒரு செய்தி சொல்வதுண்டு. நாமெல்லாம் அதிகமாக அதை பயன்படுத்தி இருப்போம் அல்லது மற்றவர்கள் பயன்படுத்தியதை கேட்டிருப்போம். அவசரத்தில் அண்டாக்குள்ளே கையை விட்டாலும் கை போகாது. அண்டாவினுடைய வாய் மிக பெரியது, அகலமானது. ஆனால் அவசர கோலத்தில் செய்தால் அந்த வேலையை கூட, அந்த இலகுவான வேலையை கூட சாதிக்க முடியாது என்கிற கருத்திலே சொல்வார்கள். அப்போ எந்த ஒரு பணியையும் நிறைவேற்றி முடிப்பதற்கு, வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் வேணும்.
அதைத்தான் தமிழில், நல்ல தமிழில் விவேகம் சொல்கிறாங்க. வியூகம் வகுத்து செயல்பட வேண்டும். வியூகம்னா என்ன? திட்டமிடுவது. அப்போ அறிவார்ந்த திட்டமிடல், விவேகம் நிறைந்த வியூகங்கள் தவிர்க்க முடியாத விஷயம். இந்த விவேகம் நிறைந்த வியூகம் என்பது ஆழ்ந்த சிந்தனை, அதிலிருந்து வரக்கூடிய விஷயம். அறிவார்ந்த திட்டமிடல், இதை அடிப்படையாக வைத்து நடத்தப்பட வேண்டிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு முக்கியமான பணிகளும் 3 விஷயங்களால் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை மாதிரி இல்லை. அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறுதி தூதர். எல்லாவற்றுக்கும் மேலாக குர்ஆனிலே அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்திருப்பது உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி, சிறந்த ரோல் மாடல். இப்போ இன்றைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினையை, பாடத்தை, முன்மாதிரியை பற்றி செயல்பட வேண்டியது நம் மீது கடமை என்பதைத்தான் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது பேச்சுக்கு சொல்லிட்டு போன விஷயம் அல்ல, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டியை சிறப்பித்து சொன்ன விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு சிறந்த பர்சனாலிட்டி, சிறந்த ஆளுமை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பாராட்டி சொன்ன விஷயம் அல்ல. அதை ஒரு பக்கத்தில் பார்த்தால் அல்லாஹ்வை பாராட்டி சொன்ன விஷயம், இன்னொரு பக்கத்தில் நம்மை பொறுத்த வரைக்கும் அது நம்மீதான கடமை. ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப்பில் இருந்து முன்மாதிரியை எடுத்து செயல்படுத்துவது நம்மீது கடமை. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சீர்திருத்தம், இஸ்லாத்தை மேலோங்க செய்வது, அந்த பணியில் எதிர்கொண்ட பல்வேறு வகையான சோதனைகளை எல்லாம் முக்கியமான 3 விஷயங்களால் கட்டமைச்சாங்க. முதலாவது விஷயம் நுணுக்கமான திட்டமிடல். இன்றைக்கி நம்மள்கிட்ட இல்லாத விஷயமே அதுதான். எந்த தனிப்பட்ட ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டு போவதாக சொல்லுகிற தலைவர்களிடத்திலும் இல்லாத விஷயம். அவர்களிடத்திலும் இது இல்லை. நுணுக்கமான திட்டமிடல் ஒன்று. 2வது, திட்டம் போட்டால் போதுமா? திட்டம்ங்கிறதெல்லாம் சிந்தனை அளவில் இருக்கிற விஷயம். ஆனால் அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான வழிவகைகளை திரட்டுறது. திட்டம் போட்டதோடு நிற்காம இதை எப்படி சாத்தியப்படுத்தலாம், போட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவகைகள் என்ன, இது 2வது விஷயம். அதெல்லாம் கேதர் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். 3வதாக, அந்த மாதிரி வழிமுறைகளை எல்லாம் சிந்திச்சா மட்டும் போதுமா, திரட்டினா போதுமா? அதை யாரை வச்சு செயல்படுத்துறது? ஆள் வேணுமல்ல. அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான ஆளுமைகளை தேர்வு செய்தார்கள். தங்களுடைய தோழரிடத்தில் இன்ன ஆள்கிட்ட இன்ன வேலையை கொடுத்தா இவர் சிறப்பாக செய்வார் என்று ஒவ்வொரு சஹாபியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நேரடி பார்வையில், நேரடி கண்காணிப்பில் வைத்துக்கொண்டு இவரை இந்த வேலைக்கு பயன்படுத்தலாம் என்று முடிவு செஞ்சாங்க. திரும்பவும் இந்த 3 விஷயத்தை நான் நினைவுபடுத்திக்கிறதுக்காக வேண்டி மட்டுமல்லாமல் நெஞ்சில் இருத்திக்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் சொல்கிறேன். நுணுக்கமான திட்டமிடல், திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிவகைகளை திரட்டுவது, அந்த செயல்படுத்துவதற்கான ஆளுமைகளை தேர்வு செய்வது. இந்த 3 விஷயத்தில் தான் ரசூலுல்லாஹ் சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இதனால் கிடைச்ச பயன் என்பது 100% மட்டுமல்ல, 500%, 1000% பலன் கிடைச்சிச்சு. இன்றைய காலகட்டத்திலே நிலைமையை சிறந்த முறையிலே அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஆய்வுக்கு பிறகு இன்றைக்கும் ஒரு நல்ல விவேகம் நிறைந்த செயல்பாடு தேவைப்படுகிறது என்கிற முடிவுக்குத்தான் நாம் வருவோம். இன்றைய காலகட்டத்திலே முஸ்லிம் சமுதாயம் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறதோ, அந்த பிரச்சனைகளை எல்லாம் வெற்றிகரமாக ஃபேஸ் பண்ணுவதற்கும், அதை கடந்து செல்வதற்கும், அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கும் இன்றைக்கும் இந்த 3 தான் தேவை. இந்த 3 தான் இன்னைக்கு இல்லாத விஷயம்.
என்று நாம் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். கடந்த காலத்தில் நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தில், அது இந்திய அளவிலாக இருக்கட்டும் அல்லது தமிழக அளவிலாக இருக்கட்டும், முஸ்லீம் சமுதாயத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்தோம் என்று சொன்னால் புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு ரிஸ்க் எடுத்த பிறகு பெருசாக ரிசல்ட் காணமே என்று யோசித்தோம் என்று சொன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த இந்த 3 விஷயம் நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து அதுக்கான வழிகாட்டுதலை நாம் பெற வேண்டும். அதனால தான் கடந்த வாரம் நாம் என்ன சொன்னோம்னு சொன்னால், ஐ லவ் முஹம்மது என்று சொல்வதை விட வி மிஸ் முஹம்மது என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும்னு சொன்னோம். நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழந்து விட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இழந்து விட்டோம். பெயரளவில் மட்டும்தான் அவருடைய திருநாமங்களை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, எதற்காக வேண்டி அவர் இறை தூதராக அல்லாஹ்வினால் நியமித்து அனுப்பப்பட்டார்களோ அந்த அடிப்படையான விஷயத்தை நாம் கைவிட்டு விட்டதன் காரணமாக நபிகளாரை நாம் இழந்திருக்கிறோம். விவேகம் நிறைந்த வியூகத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வரலாற்றிலும் மிகச்சிறப்பான முன்மாதிரிகள் நமக்கு கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆக்கப்பட்டதும் உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவருடைய அழைப்புக்கான வியூகத்தை வகுத்தார்கள். அல்லாஹ்வினால் இறை தூதராக நியமிக்கப்பட்ட உடனேயே அந்த வேலையை செய்யறதுக்கான விவேகம் நிறைந்த வியூகம் அவங்களே என்ன செஞ்சாங்க, திட்டமிட்டாங்க. இப்போ அடுத்து நாம் சொல்ல இருக்கிற விஷயமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவங்க பொதுவாக வகுத்து செயல்பட்ட சில நிகழ்வுகள் மட்டும்தான். டோட்டல் லைஃப்லையும் எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த விவேகம் நிறைந்த நுட்பமான செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, பொதுவாக அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்தாங்க, எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற பொது நிகழ்ச்சி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைய காலகட்டத்திலே நமக்கு தேவையான சில விவேகமான திட்டங்களையும் வழிகாட்டுதல்களையும் அதை தனியாக பார்க்கணும். பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப்பில் இருந்த விவேகம் நிறைந்த செயல்பாடு, நான் கடந்த வாரம் ஜும்மா உரையில் கடைசியில் சொன்ன மாதிரி, சங்கிகளினுடைய உலகமாக மாறி போய்விட்டிருக்கக்கூடிய இந்தியாவிலே இந்த சங்கிகளை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களை அடுத்து தனியாக பார்க்க இருக்கிறோம். இப்போ சொல்ல போகிற விஷயமெல்லாம் பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப்பில் எப்படியெல்லாம் அவர்கள் விவேகத்தோடு செயல்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கமான அழைப்பை, தாவாவை வெளிப்படையாக செய்யாமல் ரகசியமாக செய்தார்கள். இன்னைக்கு நமக்கு இதுதான் தேவைப்படுது. ரகசியமாக செஞ்சாங்க. காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய சூழல் என்ன, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, இது ரசூலுல்லாஹ் தெளிவாக கிரகிச்சிருந்தாங்க. அப்போ என்ன செயல்படணும்? நான் அல்லாஹ்வுடைய தூதராக்கும் ரசூலுல்லாஹ் செயல்பட்டிருக்கலாம், நான் அப்படித்தான் செய்வேன் என்று பிடிவாதமாக இருந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதராக ஒருவர் நியமிக்கப்படுவதை விட வேறு என்ன பின்புலம் ஒரு ஆளுக்கு வேணும்? அதை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம்? பகிரங்கமாகவே இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம். செய்யல. தாவாதான், இஸ்லாமிய பணிதான். லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, ஏனைய வாழ்க்கை முறைகளை எல்லாவற்றையும் விட இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டித்தான் இறை தூதர் நியமிக்கப்பட்டார். அதனால அவங்க அவசரப்படலை, நின்று நிதானமாக செயல்பட்டார், ரகசியமாக தாவா செஞ்சார். இது அவங்களுடைய சிறப்பான விவேகம் நிறைந்த வியூகத்தினுடைய தலை சிறந்த எடுத்துக்காட்டு, தலை சிறந்த ரோல் மாடல். அன்னைக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள், துன்பங்கள், தொல்லைகள் நிறைந்த சூழ்நிலையில் உணர்ச்சி வசப்படாமல் உறுதி, நிலைகுலையாமை, பொறுமை, நன்றி உணர்ச்சி, இது எல்லாவற்றையும் கொண்ட விவேகம் நிறைந்த வியூகத்தை வகுத்து செயல்பட்டாங்க. தாருல் அருக்கம் என்று ஒரு அருக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நான் முஸ்லிம், அவருடைய வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. பகிரங்கமாக போட்டு மைக்கு போட்டு பிரச்சாரம் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணலை. ஒவ்வொரு தனி மனிதனையும் சந்தித்து அவங்கள்ட்ட இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களை ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறாங்க.
அந்த இடத்துல இஸ்லாமிய பிரச்சாரத்தை செஞ்சுறாங்க. நமக்கெல்லாம் தெரியும். அந்த வகுப்பில் கலந்து கொண்ட இஸ்லாத்திற்கு வந்த 40வது நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வர்ற வரைக்கும் 40 பேர்கள் வரைக்கும் கூட அந்த தனிப்பட்ட ரகசியமான பிரச்சாரம் தான். இதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்குது? அவசரப்படாமல் நின்று நிதானமாக செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு வருகைக்கு பிறகுதான் முஸ்லிம்கள் கொஞ்சம் வெளியே போய் பேச முடிஞ்சிச்சு அவருடைய தைரியத்தில். அது சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அதுவரைக்கும் நான் ஒரு முஸ்லிமாக்கும் என்று வெளிப்படையாக சொல்வதற்கு கூட வாய்ப்பில்லாத ஒரு சந்தர்ப்பம். சொன்னால் காட்டு விலங்குகள் அடித்துக் கொல்லப்படுவதைப் போல முஸ்லிம்கள் அடித்துக் கொல்லப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாஹவுல் தான் மக்காவை சுற்றி நிலவிக் கொண்டிருந்தது. அது தெரிந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது பகிரங்க பிரச்சாரத்தை செய்யக்கூடாது, இஸ்லாத்து வந்தவர்களை பற்றி அடுத்தவங்க சொல்லக்கூடாது, ரகசியமாகத்தான் செயல்பட வேண்டும் என்கிறது விவேகம், புத்திசாலித்தனம். எந்த அளவுக்கு இருந்துச்சு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாம் உண்மையான மார்க்கத்தில் தானே இருக்கிறோம். ஆமாம். நீங்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் தானே. ஆமாம். நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வேதம் என்பது உண்மையானது தானே. ஆமாம். அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அப்படியானால் அதை வைத்துக்கொண்டு ஏன் ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கணும்? வாங்க காபாவினுடைய முற்றவழியில் போய் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், அதற்கான சந்தர்ப்பம் இன்னும் வரல. ஆனால் தோழர்களுடைய பிடிவாதம், ஏனென்றால் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், யாருக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும் என்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் நபிகளாருடைய மறுப்பையும் மீறி காபாவுடைய முற்றவழிக்கு வந்து ஒரு அத்தியாயத்தை சப்தமிட்டு ஓதுகிறார்கள். அப்போ காபாவுடைய முற்றவழியில் கூடியிருந்த குறைஷி குஃபார்கள் தலைவர்கள், என்ன இந்த மனுஷன் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு புதுசா, அது வேற ஒன்றும் இல்லை, முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இறைவனுடைய தூதர்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட இறைவனிடமிருந்து ஏதோ இறை செய்தி வகிங்கிறது வருதான், அதைத்தான் அவர் ஓதிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட மாத்திரத்தில் கோபமடைந்த அந்த குறைஷிகள் அந்த சிறுபான்மை முஸ்லிம்கள் மீது பாய்ந்தார்கள், எல்லாரையும் அடித்து துவம்சம் செய்தார்கள். எந்த அளவுக்கு? ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகம் லாடம் அடிக்கப்பட்ட செருப்பால் அடிக்கப்பட்டு மூக்கு எங்க இருக்கு உதடு எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அடிக்கப்பட்டாங்க. அது ஒரு நீண்ட சம்பவம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பார்க்கலாம். ஒரு மாலை நேரத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதைத்தானே நான் பயந்தேன், நான் சொன்னப்ப கேட்கலையே, நீங்க அவசரப்பட்டீங்களே. அப்ப இஸ்லாமிய பிரச்சாரத்தில் நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் என்கிற அந்த உறுதியான எண்ணம் வேண்டும். ஆனால் அந்த எண்ணம் என்பது அவசர கோலத்தில் பிரச்சாரம் செய்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யாராவது ஒரு நான் முஸ்லீம் சகோதரன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டால், களிமா சொல்லி ஷஹாதத்து சொல்லிட்டு வந்துட்டா, நம்ம மக்கள் செய்யக்கூடிய தப்பு உடனடியாக அதை வீடியோ எடுக்கிறதும் அந்த செய்தியை ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க. போட்டால் அது எப்படிப்பட்ட எதிர்விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்துதுங்கிறது நமக்கே தெரியும். முஸ்லீம்கள்லாம் மதம் மாற்றிட்டு இருக்கிறாங்க, அது பல்வேறு வகையான பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கு. அப்போ எந்த வேலையை செய்கிற பொழுதும் விவேகம் வேண்டும், நிதானம் வேண்டும். அதுவும் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கடுமையான எதிர் சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிற பொழுது தாவா மாதிரியான விஷயங்களை நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் சொல்கிறோம், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் இருக்கணும் என்றெல்லாம் பிடிவாத குணம் கொண்டு விவேகத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர். அவங்க ஒரே ஒரு துவா செஞ்சிருந்தா அத்துணை எதிர்ப்புகள், மறுப்புகள், துன்பங்கள், கொடுமைகள் மட்டுமல்ல, அந்த ஷிர்க்கும் குஃப்ரும் கூட ஒரே ஒரு வீச்சில் காணாம போயிருக்கும். செஞ்சிருக்கலாம்ல ரசூல்லா. அல்லாஹ்விடத்தில் ரசூல்லா துவா கேட்டா அல்லாஹ் மாட்டானா சொல்ல போறான்? யாரெல்லாம் கடுமையான துன்பங்கள், துயரங்கள் இங்க நிலவிட்டு இருக்கு, இவர்கள் மேல ஏதாவது ஒரு கொடுமையை இறக்கி முஸ்லிம்கள் எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுன்னு கேட்டிருந்தா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டிருப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டமும் அதாக இருக்கலை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் அப்படிப்பட்டதாக இருக்கலை. காரணம் என்ன தெரியுமா?
அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவின் மூலமாக அன்னைக்கு இருந்த கொடுமைகளையும் சிறுக்கையும் குஃப்ரையும் ஒழிச்சு கட்டி இருந்தா அதுல என்ன நமக்கு சரியான முன்மாதிரி இருக்கு? அதுல எங்க உஸ்வத்துன் ஹசனா இருக்கு? அதுல சரியான ஒரு ரோல் மாடல் இல்லை. இன்னைக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை துஆ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலைகளை மனித முயற்சிகளின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மனிதர்களாக சேர்ந்து முஸ்லிம்களாக சேர்ந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், அதை அட்டெண்ட் பண்ணணும், சரியான வியூகம் வகுத்து செயல்பட்டு அதை வெற்றி கொள்ள வேண்டும். அங்கதானே சிறந்த ரோல் மாடல் இருக்கிறது, அதுதானே சிறந்த முன்மாதிரி. இன்னைக்கு இருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய முஸ்லிம் விரோத போக்குக்கு எதிராக நாமும் ஒரு துஆ செஞ்சுட்டு போயிருக்கலாம். அப்படி செய்வதாக இருந்தால் எதுக்கு திருக்குர்ஆனை வழங்கி இவ்வளவு வழிகாட்டுதலையும் தரணும்? அதில் ஒரு விஷயம் இல்லை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடிச்ச அந்த விவேகம் நிறைந்த வியூகம் பிற்காலத்தில் சோதனைகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கும் அதையெல்லாம் கடந்து செல்வதற்கான வழிவகைகளை திரட்டி சத்திய பாதைகளை முன்னேறி செல்ல விரும்பக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கு. அதை நாம ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக வேண்டித்தான் துஆவின் மூலமாக காரியத்தை சாதிக்கல. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அதே மாதிரி நாமளும் ஃபேஸ் பண்ணணும். சும்மா துஆவிலேயே காரியத்தை சாதிச்சு போகக்கூடாது என்கிற பாடம் இருக்கிறது. விவேகம் அதே மாதிரி பாருங்க, ஹிஜ்ரத் போனாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. மக்காவில் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போன பொழுது அந்த வாய்ப்பு எங்கே கிடைக்குமோ அந்த இடத்தை நோக்கி பயணப்பட்டாங்க. ஹிஜ்ரத்து நாம சொல்றோம். அதில் ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் திட்டமிட்டாங்க. ஹிஜ்ரத்தினுடைய ஒட்டுமொத்த பயணமும் அந்த பயணத்திலே இடம்பெற்ற ஒவ்வொரு அம்சமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பான விவேகம் நிறைந்த வியூகத்திற்கு, அருமையான திட்டமிடலுக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு ஹிஜ்ரத் பயணம். அதில் முதலாவதாக ஹிஜ்ரத்துக்காக வேண்டி மக்காவுக்கு வடக்க தான் போகணும். மக்காவிலிருந்து வடக்கு திசையை நோக்கி மதீனாவுக்கு போனால் அது ரொம்ப சுலபமான வழி, பாதுகாப்பான வழி, சீக்கிரமாகவும் போய் சேர்ந்துடலாம், கிலோமீட்டரும் கம்மி மக்காவிலிருந்து வடக்கு நோக்கி போகிறதுக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு தெற்கு திசையில் கிளம்பி போனாங்க. மதீனாவுக்கு போகும்பொழுது மக்காவுடைய தெற்கு பகுதியிலிருந்து ஒரு சுற்றி போகிறது, டைரக்டாக மதீனாவுக்கு போகாமல் கொஞ்சம் வளைஞ்சு போனாங்க. அது ஒரு சுற்றுப்பாதை, தூரம் ரொம்ப அதிகம். இதனால் என்ன, ஒரு கால் எதிரிகள் பின்தொடர்ந்து வந்தால் அது அவர்களை திசை திருப்பி விடும். அவங்க சாதாரணமாக என்ன செய்வாங்க, மதீனாவுக்கு போகிற வழி இதில் தான் போயிருப்பாங்கன்னா அந்த ரூட்டில் போயிருப்பாங்க, ஒரு டைவர்ட் பண்ணி விடுறது அவங்கள. இனி ஒரு கால் நாம் சுற்றுப்பயணமாக சுற்றி வரக்கூடிய பாதையில் நான் வருகிறத தெரிஞ்சுக்கிட்டாலும் அவர்களுடைய பின்தொடரலை அது தாமதப்படுத்தும். திட்டமிட்டு செயல்படுத்துகிறாங்க, டைரெக்டாக போகிறதுலேருந்து சுற்றி போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவதாக பயணத்தையும் உடனே தொடங்கலை, அதுக்கு மாற்றமாக கொஞ்சம் நிறுத்தி வச்சாங்க, இடையில் கொஞ்சம் முன்னேற்பாடுகளை செய்துக்கிட்டாங்க. சவுரு குகையில் 3 நாள் தங்கணும், ப்ரீ பிளான். அவங்களுடைய பிளானில் அது ஒன்று. 3 நாளைக்கு சவுரு குகையில் தங்கணும். எங்கே போய் சாப்பிட்றதப்போ 3 நாள் ஒரு குகையில் தங்கணுன்னாக்கா சாப்பிடணுமில்ல. அப்போ அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செஞ்சாங்க. அதுலேயும் குறிப்பாக மக்காவில் இணை வைப்பாளர்களுடைய அமர்வுகள், சிட்டிங்களை என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி துல்லியமான தகவல்களை பெறுவதற்கு ஏற்பாடு, ஒரு கச்சிதமான ஏற்பாடு செய்கிறாங்க. என்ன ஏற்பாடு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மூத்த மகள், அவங்க அஸ்மா அவங்களுடைய பேர், அவங்கள்ட்ட தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆட்டை மேய்ச்சிட்டு வர்ற மாதிரி வரணும், சவுரு குகை வரைக்கும் வரணும், வந்து ஃபுட்டை கையில் கொடுத்துட்டு திரும்பிடணும். ஒரு லேடி அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க,
மக்காவில் காஃபிர்கள் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய திட்டமிடல் என்ன இருக்குது, நாங்கள் மதீனாவை நோக்கி போகிற சமயத்தில் எங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா அல்லது எங்களை திசை திருப்புறதுக்கும் தடுத்து நிறுத்துறதுக்கும் அவங்க பேச்சுவார்த்தையில் ஏதாவது விஷயம் இருக்கா, அஜெண்டா இருக்கா, இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆட்டம் ஏற்றிட்டு வர்ற மாதிரி வந்து ஃபுட்டையும் கொடுத்துட்டு தகவலும் தெரிவிச்சுட்டு போகணும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஒரு நீண்ட சம்பவம், சொல்வதற்கு சமயம் இல்லை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விவேகம் நிறைந்த திட்டமிடல் அது ஒரு பகுதி. எல்லாத்துக்கும் மேலாக அந்த இறைமார்க்க பயணம் சொந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி மக்கா விட்டு மதீனாவுக்கு போகலை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கான பணிகளில் அது ஒன்று. இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கினால் அதில் முஸ்லீம்களும் வாழ்வார்கள். ஆனால் முஸ்லீம்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி போராடினால் முஸ்லீம்கள் ஒரு நாள் ஜெயிக்கலாம், ஆனால் இஸ்லாம் காணாமல் போகும். இஸ்லாம் தான் முக்கியம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்யக்கூடிய அந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஷ்ரிக்கினுடைய சர்வீஸை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டாங்க. வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆளை நியமித்து முன்னாடியே நீங்கள் போங்க. ஒரு நான் முஸ்லீமுடைய சப்போர்ட், ஒரு நான் முஸ்லீமுடைய சர்வீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரெக்டாக ஹிஜ்ரத்தில் பயன்படுத்தினாங்க. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நுபுவத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்துவ வாழ்க்கை இருக்கிறதே, பின்னாடி வரக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலேயே ஹிஜ்ரத் திட்டமிட்டதை போல நடந்தேறி இருக்கிறது. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அதே மாதிரி நவீன உத்திகள், நவீனங்களை பயன்படுத்துறதில் ரசூலுல்லாஹ் பின்வாங்கல, தயங்கலை. எப்போவுமே ஒரு ட்ரெடிஷனல் அம்சத்திலேயே இருந்துட்டு இருக்கிறது முஸ்லீம்களுடைய ஒரு வீக்னஸ். முஸ்லீம்களுடைய ஒரு வீக்னஸ். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஒரு வகுப்பில் ஒரு ஸ்டடி, ஒரு ஜாயின்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் சொன்ன தகவல். என்ன தகவல்? இந்த தஸ்பீஹ் என்பதற்காக வேண்டி தஸ்பீ மணி உருட்டுவாங்க. அதனுடைய அட்வான்ஸ்டு ஒரு நிலைமை வந்து இந்த கையில் ஒரு சின்ன மெஷின் மாதிரி இந்த ஹஜ் உம்ராவுக்கு போகிறவங்களாம் வாங்கிட்டு வருவாங்க. ரவுண்டாக இருக்கும். ஒவ்வொரு அம்த்துக்கும் ஒவ்வொரு நம்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ எத்தனை தஸ்பீ பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த மிஷினை கையில் வச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் 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 அமுத்திட்டு இருப்பாங்க. இது பயன்படுத்துறது கூடாது. ஏன்னா இது ட்ரெடிஷ்னல் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலில் தான் என்ன செஞ்சாங்க? தஸ்பீ செஞ்சாங்க. அப்போ விரலில் தஸ்பீ செய்கிறது தான் பர்க்கத் இருக்குது. அதனால் இந்த மிஷினை பயன்படுத்துறது கூடாதுன்னு ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் தஸ்பீஹ் என்றதுக்கு மணியில் என்னென்னமா கையில் என்னென்னமா அந்த விவாதத்துக்குள்ளே போகலை. பொதுவாக நவீன பொருள்களை பயன்படுத்துவது விஷயமாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, அந்த ட்ரெடிஷனல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நவீனங்களை அவாய்டு பண்ணக்கூடிய, எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அரபியில் ஒரு வழக்கு சொல்வாங்க, அன்னாசு ஆதாஉல் லிமா ஜஹிலு, மனிதர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றுக்கு எதிரிகளாக இருப்பார்கள்னு. எனக்கு எது தெரியலையோ அதுக்கு ஆப்போசிட்டாக நான் இருப்பேன். தெரிஞ்சால் அது தப்பாக இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இது ஒரு மனிதர்களுடைய ஒரு பொதுவான மனநிலை. அப்போ இந்த மாதிரி மிஷினில் தஸ்பீஹ் பண்ணுறது கூடாதுன்னு ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்யணும்? வாட்ச் கட்டக்கூடாது, மொபைலும் பயன்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன இல்லை? வாட்ச் இல்லை, மொபைலும் இல்லை. வாட்சையும் மொபைலையும் பயன்படுத்திக்கிட்டு தஸ்பீஹ் மட்டும் மிஷின் கூடாதுன்னு சொல்லக்கூடிய மனநிலை என்ன மனநிலை? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம், அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு அன்னைக்கு இருந்த வழிமுறைகளை பயன்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் தயங்கலை. மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கான பாதையில் அந்த புதிய விஷயங்களை கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பாங்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். உதாரணமாக சஃபா மலை குன்றின் மீது ஏறித்தான ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், அது கேள்விப்பட்டிருக்கிறோம். குறைஷிகளே, இந்த குன்றுக்கு பின்னால் இருந்து ஒரு படை உங்களை தாக்க வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்புவோம். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் அந்த குன்று மேலே ஏறி நின்றுட்டு சொல்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னாடியிலிருந்து ஒரு பெரும் படை உங்களை அட்டாக் பண்ண வருதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்புவோம். ஏன்னா நீங்கள் பொய் சொன்னதில்லை, நீங்கள் அல்ல மீன் நம்பிக்கையாளர், அசாதிக் உண்மையாளர், பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அப்படியானால் அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான், அந்த கடவுளுடைய தூதராக நான் இருக்கிறேன்.
ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக முழுசாக எதிர்ப்பு வந்துச்சு. அது ஒரு வரலாறு. ஆனால் உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலைக்குன்று மேலே ஏறி பேசணும்னு ஏன் முடிவெடுத்தாங்க என்று கேட்டால், அன்னை காலகட்டத்தில் ஒரு செய்தியை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்கிறதுக்கு அதுதான் ஒரு வழிமுறை. ஒரு மெசேஜை மக்களுக்கு மத்தியில் கன்வே பண்ணணும், பாஸ் பண்ணணும்னு சொன்னால் அன்னைக்கு இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த மனநிலை இன்னைக்கு மாறலை. ஆபாசமாக நிர்வாணமாக அந்த மலை மேலே ஏறுவான், ரோட்டில் ஆபாசமாக நடந்து போவான், முழுமையான நிர்வாணமாக நடந்து போவான். யாரு? ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறானே, இந்த சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறவன் மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் இழுப்பதற்காக நிர்வாணமாக தெருவில் நடந்து போய் சஃபா குன்று மேலே ஏறுவான். இவன் எதுக்கு நிர்வாணமாக போகிறான்னு சொல்லி எல்லாரும் பின்னாடியே வருவாங்க. அதை பயன்படுத்தி மெசேஜை பாஸ் பண்ணிடுவான். இன்றைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டினுடைய உத்தி அதுதானே. ஒரு டூ வீலருடைய டயருக்கும் அரைகுறை ட்ரெஸ் போட்ட ஒரு லேடியை தான் என்ன செய்வான்? விளம்பரமாக வைப்பான். அப்போ ஒரு மெசேஜை கொண்டு போகிறதுக்கு ஆபாச உணர்வை தூண்டி செய்தியை கொண்டு போகிற பாணி இன்னைக்கு இருக்கிற பாணி. அன்னைக்கும் அதைத்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மற்றவர்கள் செய்யக்கூடிய வழிமுறை, அதிலையும் ஆபாசமாக போய் சொல்லக்கூடிய செய்தி சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி அதை அவாய்டு பண்ணலை. அந்த வழிமுறையை ரசூலுல்லாஹ் எப்படி கையில் எடுத்துக்கிட்டாங்க? என்ன, அவன் நிர்வாணமாக போனான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்துட்டாங்க. அப்படி செய்யலை, எல்லாரும் செய்கிற மாதிரி செய்யலை. ஆனால் அன்றைக்கு இருந்த பிரச்சாரத்திற்குண்டான ஒரு நவீன உத்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்து கொண்டார்கள். இன்னைக்கு நாம் அதை எடுக்கிறது இல்லை. சினிமா ஹராம்னு ஃபத்வா கொடுத்துருவோம். அதே மாதிரி சினிமா எடுக்கிறதும் ஹராம். ஆனால் சினிமா என்பது ஒரு பெரிய ஊடகம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 80 வருடங்களாக ஆட்சி நடந்து கொண்டிருப்பது அடிப்படை போட்டது திரைத்துறை தான். அதுக்காக வேண்டி சினிமா எடுக்கணும், சினிமா பார்க்கணும்னு சொல்ல வர்றதில்லை என்னுடைய செய்தி. நான் ஒரு முறை உங்களிடத்திலேயே பதிவு செய்திருக்கிறேன். ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பிலே ஒரு முஸ்லிம் தலைவர் பேசுகிறார். சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய எத்தனையோ ஆட்களை பற்றியெல்லாம் நீங்கள் படமெல்லாம் எடுக்கிறீங்க. உதாரணமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் சுதந்திரத்துக்காக வேண்டி போராடினவன் அல்ல, வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்தான். சுதந்திர போராட்டத்துக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சம்பந்தம் இல்லை என்று அவரே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, ஆனால் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி எப்படியெல்லாம் பாடுபட்டு இருக்கிறார்கள், என்னென்ன தியாகங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். பகதூர் ஷா சுதந்திர போராட்டத்தினுடைய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது காலை உணவாக அவருடைய 2 மகன்களுடைய தலையை அறுத்து தட்டிலே வைத்து கொண்டு வந்தார்கள். இதையெல்லாம் யாருமே சினிமா எடுக்க மாட்டேங்கிறாங்களே என்று ஆதங்கப்பட்டு கொண்டார். நம்முடைய வரலாற்று அவன் ஏன் சினிமா எடுக்கணும்? அவனுக்கு என்ன வேத்து விடுகிறது? நம்முடைய வரலாற்றை குறித்து நாம் ஏன் சினிமா எடுக்கல? இந்தியாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பையும் சுதந்திர போராட்டத்தில் இந்திய முஸ்லிம்கள் செய்த தியாகங்களை எல்லாம் யாரோ ஒருவர் எடுப்பது என்ன, நாமளே எடுத்திருக்கணும். இஸ்லாமிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய எத்தனையோ சினிமாக்களை எடுத்திருக்கலாம். ஆனால் ஹராம் என்று சொல்லி விலகி கொண்டோம். நவீனங்களை பயன்படுத்துவதிலே நமக்கு தயக்கம் இருந்தது. காரணம், அதில் இருந்த ஆபாசம். சினிமா என்பது ஒரு ஆபாசத்தினுடைய குப்பை, அதனால் அது பக்கம் போகக்கூடாது. உண்மை, அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆபாசமான வழிமுறையை பின்பற்றி ஒரு செய்தியை கொண்டு போகக்கூடிய அன்றைய காலத்தில் இருந்த வழிமுறையை, அந்த ஆபாசத்தை தவிர்த்து விட்டு அதை கையில் எடுக்கலையா? அப்ப நபிகளாருடைய திட்டமிடல் பிரச்சார யுத்தியிலே எவ்வளவு பெரிய வியூகம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் அற்புதமான வழிகாட்டுதல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. இன்னும் சரியாக சொல்ல போனால், இன்றைய காலகட்டத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி எவ்வளவு அழுத்தமான தேவை உடையதாக இருக்கிறது, அந்த தேவை விஷயத்தில் நாம் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் என்பதை மேலும் சில பதிவுகளோடு வரும் வாரங்களிலும் தெரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நுட்பமான உரை என்பது இன்னும் சில வாரங்களுக்கு தொடரும். ஒவ்வொரு வாரத்திலும் மிக அற்புதமான செய்திகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தெரிந்து கொண்ட விஷயங்கள் அடிப்படையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை பெற்று
வெற்றி பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் அலீம்.